ஹாய் மக்களே, வெல்கம் டு SNN vlogs. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழ கேக்கு. பனானா வச்சு கேக்கு வந்து ஈஸியாக வீட்டில் செஞ்சு வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு செய்யலாம். ரொம்ப ஈஸி தான். அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா ஆர் வீட் ஃப்ளார். இந்த எது வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து இன்றைக்கி வந்து மைதாவில் செய்யலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா மைதாலங்கும் போது நமக்கு அந்த கடையில் வாங்குகிற ஸ்ட்ரக்சர் அப்படியே கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழம் வந்து 5லேருந்து 6 எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த பனானா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எந்த எசன்ஸோ எதுவுமே ஊற்ற போகிறதில்ல. அதனால் இதை மட்டுமே பனானாவோட ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டுமே நம்ம பனானா ஒரிஜினல் பனானாலேருந்து தான் எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் வந்து வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் இப்போ 1/4 கிலோ மாவு எடுக்கிறீங்கன்னா 200 கிராம்ஸ் வந்து சுகர் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம பனானாலையுமே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ 200 கிராம் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏன்னா என்கிட்ட வந்து பைனாப்பிள் எசன்ஸோ இல்லைன்னா வெனிலா எசன்ஸோ எதுவுமே கிடையாது. அதனால் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரே இதில் போட்டு அடிச்சுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எக் இருக்குல்ல, எக்கு, அதுக்கப்புறம் தான் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்துட்டோம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மெயினாக வந்து மைதா, அதுக்கப்புறம் வந்து ஆயில் சேர்த்திக்கணும். நம்ம வந்து நெய்யும் சேர்த்திக்கலாம், இல்லைனா பட்டர் சேர்த்திக்கலாம். நான் வந்து ஆயில், அதாவது நான் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தானே செய்ய போகிறேன், அதனால் ஆயிலுமே சேர்த்திக்கலாம். சில பேர் வந்து சுகருக்கு வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி விடணுங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்ப்பாங்க. நான் வந்து உப்பெல்லாம் சேர்க்கலை, வெறுமனே எது தேவைப்படுதோ அதை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப கெட்டியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் கொஞ்சமாக பால் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பால் வந்து காய்ச்சாத பால் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து நீங்கள் இருக்கிற அளவுக்கு பாலை சேர்த்திட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பண்ணும்போது நமக்கு உப்போ இல்லைனா தண்ணியோ இந்த இட்லி பாத்திரத்தில் வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாம். வெறுமனே குக்கரை வந்து நம்ம அடுப்பில் வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பாத்திரத்தில் வந்து எண்ணெயும் மைதாவே டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் மாவு ஒட்டாமல் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு ப்ரீஹீட் பண்ண அந்த குக்கருக்குள்ளே நம்ம வைக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக கேக் வந்து சீக்கிரம் வெந்து கிடைக்கும். அதை மூடி போட்டு மூடும் போது வந்து அதில் இருக்கிற அந்த டயரையும் மேலே இருக்கிற விசிலையும் நம்ம எடுத்துடணும். இல்லைனா நம்ம நார்மலாக குக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி மேலே அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த நம்ம பெல்ட்டையும் மேலே இருக்கிற விசிலையும் எடுத்துடணும். நான் ஒரு 1/2 hour கிட்ட வச்சுட்டு எடுத்து பார்த்தேன், அப்போ வந்து வேகலை. திருப்பி 1 hour கிட்ட நான் வச்சு பார்த்தப்போ ஒரு 95% வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த ஹீட்லேயே வந்து நல்லா உள்ளே வெந்துருச்சு. நான் திருப்பி போட்டு பார்க்கும்போது பாருங்கள் ஃபைனலாக எப்படி வந்திருக்குன்னு. நான் வெட்டி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த கேக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மெயினாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.